கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வரும் 93 நாட்கள் நினைவு கூறுதல் தொடர் தியானத்தில் இன்று 27ஆம் நாள். இன்றைய நம் தியானத்தின் தலைப்பு தவக்காலம், சுயத்தை வெறுத்தலும் ஜெபித்தலும். அன்பானவர்களே, தவக்காலம் என்பது இன்று பலரால் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. இந்த காலப்பகுதி ஏதோ உணவை தவிர்த்து உபவாசம் இருப்பதன் மூலம் மீட்பை பெற்றுக்கொள்ளும் ஒரு காலப்பகுதி அல்ல. வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ள 40 நாள் உபவாசம் என்பது ஒரு பெரிய தேவ சேவைக்கு முன்னதாக நம்மை நாமே சுய கட்டுப்பாட்டினாலும் ஜெபத்தினாலும் ஆயத்தப்படுத்துவதை குறிக்கிறது. மோசே, எலியா மற்றும் கர்த்தர் இயேசு ஆகியோரின் வாழ்க்கையில் இதை காணலாம். உண்மையான தவக்காலம் அல்லது உபவாச காலம் என்பது உணவருந்தாமல் பசியோடு இருப்பது மட்டுமல்ல, மாறாக நம் சரீரத்தை சுய கட்டுப்பாட்டில் வைத்து இதன் மூலம் நம் இருதயத்தை பாவத்திலிருந்து விலக்கி வைக்க ஏறெடுக்கும் முயற்சியாகும். இவ்வாறாக மோசே சீனாய் மலையில் 40 நாட்கள் தங்கியிருந்து நியாயப்பிரமாணத்தை பெற்றார். எலியா 40 நாட்கள் பயணம் செய்து ஓரேப் மலையில் கர்த்தரின் மெல்லிய சத்தத்தை கேட்டார். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு தனது ஊழியத்தை தொடங்கும் முன் 40 நாட்கள் வனாந்திரத்தில் இருந்து சோதனைகளை மேற்கொண்டார். இப்படியாக 40 நாட்கள் என்பது ஒரு பெரிய ஆவிக்குரிய பணிக்கு நம்மை தயார் செய்யும் பயிற்சி காலமாகும். கர்த்தர் இயேசு மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரைப் போல் முகவாடலாய் இராதேயுங்கள் என்று தெளிவாக கற்பித்தது போல, உபவாசம் என்பது மற்றவர்களுக்காக செய்யும் ஒரு மாய்மால செயல் அல்ல. இது தேவனோடு நாம் தனிப்பட்ட உறவு கொள்ள நமக்கு உதவி செய்கிறது. உண்மையான தவக்காலம் என்பது சில வகை உணவுகளை தவிர்ப்பது மட்டும் அல்ல, நம்முடைய மாம்சத்தின் இச்சைகளை கொன்று சாத்தானின் சோதனைகளை எதிர்த்து நிற்பதுமே ஆகும். இது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் செய்யும் சடங்கல்ல. இது நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்க வேண்டிய செயலாகும். தவக்காலத்தின் இரண்டாவது முக்கிய நோக்கம் ஜெபத்தில் அதிக கவனம் செலுத்துவதாகும். இயேசு வனாந்தரத்தில் 40 நாட்கள் ஜெபித்த பின்பு ஆவியில் வல்லமை பெற்றார். நாம் இந்த நாட்களில் தேவனோடு அதிக நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். தேவனுக்கு சாட்சிகளாக வாழ தேவையான ஆவிக்குரிய பலத்தை பெறுவதே இதன் நோக்கம். இது ஒரு சம்பிரதாய சடங்கு அல்ல, தேவனுடன் நாம் ஆழமான உறவு கொள்வதற்கான சிறந்த வழி. மாயக்காரர்கள் மற்றவர்கள் தங்களை புகழ வேண்டும் என்பதற்காக முகத்தை வாடச் செய்து உண்ணாவிரதம் இருப்பார்கள். ஆனால் தேவன் எதிர்பார்க்கும் உண்மை உபவாசம் பற்றி ஏசாயா 58வது அதிகாரம் 6 முதல் 7 வசனங்களில் வாசிக்கிறோம். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும், சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும், பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். இதன்படி வெளிப்புறமான வேஷத்தை விட நம்முடைய இருதயத்தில் ஏற்படும் மாற்றமே தேவனுக்கு பிரியமானது. தவக்காலத்தில் நம்மிடம் உள்ள மாம்ச விருப்பங்களை பலியாக்கும் சிந்தனைதான் கர்த்தருடைய நினைவு கூறுதல் ஆசரிப்பிற்கு நம்மை தயார் செய்கிறது. நம்மை நாமே சோதித்து பார்த்து மாம்சத்தின் விருப்பங்களை வெறுத்து ஜெபத்தின் மூலம் நம்முடைய அர்ப்பணிப்பை புதுப்பிப்போம். இது ஒரு விழா கால சடங்காக இல்லாமல் ஆண்டு முழுவதும் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஆவிக்குரிய வாஞ்சையாக அமையட்டும். நாம் கேட்ட இந்த சத்தியத்தை நம்முடைய இருதய பலகையில் எழுதி கொள்வோமாக. தேவ கிருபையும் இரக்கமும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துவதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, நமது 93 நாட்கள் தொடர் தியானத்தில் நாளைய நமது தியானத்தின் தலைப்பு பஸ்கா கால சோதனைகளும் ஜெபமும். இதற்கான ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை நாம் சந்திப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுபோன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.